ட்ரக்ஸ் போதைப் பொருள் கல்லூரி மாணவர்களிடத்திலே வேகமாக பரவி வருகிறது. உயர்நிலைப்பள்ளி மாணவர்களிடத்தில் கூட போதைப் பொருள் கஞ்சா உள்ளே வந்து விட்டது. இது மதுவை போல வாசனை வெளியே வராதனாலே கண்டுபிடிக்க முடியாது. அவர்களுடைய பிஹேவியர் நடவடிக்கை மூலம்தான் இவன் ட்ரக்ஸுக்கு அடிமையாக இருக்கான் கண்டுபிடிக்க முடியும். எனக்கு தெரிந்த சில நண்பர்கள் அவர்களுடைய பிள்ளைகள் பள்ளி படிப்பு முடிகிற பருவத்திலேயே போதைக்கு அடிமையாகி போதைப் பொருளுக்கு ட்ரக்ஸுக்கு அம்மாவை அடிக்கிறது, அப்பாவை அடிக்கிறது, ரூபா கேட்டு அடிக்கிறது. இந்த போதைப் பொருளுக்கு ஆட்பட்டவர்கள் தான் மிருகங்களாக மாறுகிறார்கள். கோவையிலே ஒரு பெண் படுநாசம் செய்யப்பட்டதற்கு அவர்கள் ட்ரக்ஸ் சாப்பிட்டிருந்தது தான் காரணம் என்று காவல்துறையை 24 மணி நேரத்திற்குள்ளாக அவர்களை கண்டுபிடித்து விட்டது. இந்த போதைப் பொருளில் பஞ்சாப் மாநிலம் ஸ்போர்ட்ஸுக்கும் எல்லை காக்கும் படை சேவைக்கும் சிறப்பு பெற்றிருக்கக்கூடிய பஞ்சாப் இன்று நாசமாகிவிட்டது. ட்ரக்ஸ்னால தான், போதைப் பொருட்களால் தான். அந்த நிலைமை தமிழ்நாட்டுக்கு வந்துவிடக்கூடாது என்பதற்காகத்தான் ஒரு விழிப்புணர்வை மக்களிடம் ஏற்படுத்தவும் தமிழ்நாடு சர்க்காருக்கு முக்கியமான வேண்டுகோளாக புதிய சட்டங்கள் கொண்டு வாருங்கள். ட்ரக்ஸ், கஞ்சா, போதைப் பொருள் வைத்திருந்தால் குறைந்தபட்சம் 10 ஆண்டு சிறை. தமிழகத்தின் வாழ்வாதாரங்களை காப்பதற்காகவே என் வாழ்நாளெல்லாம் போராடி வருகிற நான் என்னுடைய வாழ்க்கையினுடைய சாயங்கால வேலைக்கு நான் வந்துவிட்டேன். எஞ்சிய நாட்களிலும் தமிழ்நாட்டுக்கு சேவை செய்ய விரும்புகிறேன். இந்த நதிகள் இணைப்புக்காகத்தான் என்று நான் ஒரு நடைபயணம் நடத்தினேன். இப்பொழுது இந்த ட்ரக்ஸு கஞ்சாவை ஒழிப்பதற்கு விழிப்புணர்வை ஏற்படுத்துவதற்கு இந்த நடைபயணத்தை, சமத்துவ நடைபயணத்தை வெற்றிகரமாக நடத்த முடிவு செய்திருக்கிறோம். 4 டாக்டர்கள் உடன் வருவார்கள். எல்லா மருந்துகளும் கொண்ட 2 வேன் உடன் வரும். குடிதண்ணீர் வசதி 2 டேங்கர் கூட வந்துக்கிட்டே இருக்கும். அவர்களுக்கு யாருக்காவது உடல்நலம் என்றால் உடனே அதை சரிபார்த்து கொடுப்போம். நானே ஒரு 2 பேராக என்னோடு பேசி கொண்டு வர அனுமதிப்பேன். இந்த பயணம் முடிவதற்குள்ளாக பெரும்பாலோர் என்னிடம் பேசி விடுவார்கள். புகைப்படமும் எடுத்துக்கொள்வார்கள். சான்றிதழும் அவர்களுக்கு கொடுக்கப்படும். அந்த பிள்ளைகள் அதற்கு பிறகு இங்கே வந்து இந்த நடைபயணத்தில் எனக்கு புதிய அனுபவம், வித்தியாசமான அனுபவம் என்னவென்றால், நிறைய டிப்ளமோ ஹோல்டர்ஸ், டிகிரி ஹோல்டர்ஸ், பட்டதாரிகள் நிறைய வந்து சேர்ந்துருக்காங்க. அவங்க அப்பா அம்மாவுடைய அனுமதியோடு வந்து சேர்ந்துருக்காங்க. 12 நாள் வருமானத்தை இழக்க வேண்டி வருவேன் என்கிற போது உங்களோடு நடக்கிற முடிவெடுத்தான் வந்திருக்கோம். அந்த வருமானத்தை பற்றி எங்களுக்கு கவலை இல்லை. எங்கள் பேரண்ட்ஸே, எங்கள் பெற்றோர்களே போக சொன்னாங்க. என் துணைவியாரே நீங்கள் போய் கலந்துக்கிடுன்னு சொன்னாங்க என்று இந்த 7 இடங்களிலும் கூட அது பெரிய எனக்கு ஒரு நம்பிக்கையை ஊட்டியிருக்கிறது. 2026 ஜனவரி 2ஆம் தேதி திருச்சி மாநகரில் உழவர் சந்தையிலே நாங்கள் புறப்பட இருக்கிறோம். தமிழகத்தினுடைய முதலமைச்சர் மாண்புமிகு சகோதரர் தளபதி ஸ்டாலின் அவர்கள் தொடங்கி வைக்கிறார்கள். அந்த முதல் கூட்டத்தில் இந்திய யூனியன் முஸ்லீம் லீக்கினுடைய ஒரு பெரும் தலைவர் பேராசிரியர் காதர் மைதீன் அவர்களும், காங்கிரஸ் இயக்கத்தினுடைய தமிழ்நாடு தலைவர் செல்வ பெருந்தகை அவர்களும், விடுதலை சிறுத்தைகளின் நிறுவன தலைவர் சகோதரர் தொல் திருபா அவர்களும் அங்கே வந்து எங்களை வாழ்த்தி வழி அனுப்புகிறார்கள். இயற்கை எனக்கு கொடுத்திருக்கின்ற சொற்பமான என்னுடைய பேச்சாற்றலையும் பயன்படுத்துவதோடு நானே நடப்பேனே தவிர ஒரு ஊரில் நடந்துவிட்டு காரில் ஏறி இன்னொரு ஊருக்கு போகிற வழக்கம் எந்த நடைபயணத்திலும் கிடையாது. முதல்ல எடுத்து வைக்கிற நடை கடைசி பாயிண்ட் வரைக்கும் இருக்கும். இப்பொழுது ஒரே அதில் ஒரு அடிஷனல் என்னவென்னா, என் உடல்நலம் காரணமாக நான் கழிப்பறைகளை தேடி 8 கிலோமீட்டர் 5 கிலோமீட்டர் ஊருக்குள்ளே போக முடியாது. அதற்கு ஏற்ற வகையிலே கலைத்துறையில் இருப்பவர்களிடத்திலே ஒரு வேன் பெற்றுக்கொள்வது என்றும், அதில் ஏறி பயணம் செய்ய மாட்டேன், வேறு வழியின்றி
இயற்கை உபாதைகளை கழிப்பதற்கு தேவைப்படும் என்றால் அதை பயன்படுத்திக் கொள்வேன். மத்தியில் இருக்கக்கூடிய தமிழக விரோத அரசான திராவிட இயக்கங்களுக்கு பரம வைரியான சனாதன சக்திகளும் இந்துத்துவ சக்திகளும் மனு தர்ம சக்திகளும் சேர்ந்து பிஜேபியை இங்கே கொண்டு வந்து காலூன்ற செய்து விடலாமே என்று கருதுகிறார்களே, அதை கடுமையாக எதிர்ப்பதற்கும் நான் திராவிட இயக்கத்தினுடைய ப்ராடக்ட். எங்கள் கட்சி எ கான்சன்ட்ரேட்டட் அவுட்ஃபிட் ஆஃப் திராவிடியன் மூமெண்ட், அடர்த்தியான கொள்கை அடர்த்தியான இயக்கம் என்பதை நாங்கள் எத்தனையோ கட்டங்களிலே நிரூபித்து வந்திருக்கிறோம். அந்த வகையில் இந்த பயணத்தில் இப்பொழுது வருகின்ற இந்த திராவிட இயக்கத்துக்கு எதிரான இந்த இந்துத்துவ சக்திகளை எதிர்த்து என் பேச்சினுடைய நிறைவு பகுதியிலே அந்த கருத்தும் இடம்பெறும். நடைபெற இருக்கிற 2026 சட்டமன்ற தேர்தலில் திராவிட முன்னேற்ற கழகத்தின் தலைமையிலான அணிதான் ஜெயிக்கும். அதற்கு ஆதரவு தர வேண்டும் என்று நான் கேட்பேன். திமுக தனிப்பெரும்பான்மை பெறும். On its own it will get individual absolute majority. சகோதரர் தளபதி ஸ்டாலின் 26க்கு பின்னரும் முதலமைச்சராக அவரே மீண்டும் வருவார்.